நேர்லே வணக்கம். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடியும் போல ட்ரம்ப் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எம்.கே. ஸ்டாலின் அவங்க சொன்ன பாணியில வந்து ட்ரம்ப் அவங்களுக்கு 2 சைடுமே இப்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னா, யுஎஸோட பிளானுக்கு யுஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல பார்த்தீங்கன்னா, யுஎஸோட பிளானுக்கு ஒரு சின்ன தடை விதிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன அவங்களோட அரசியல் மூவ் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸோட பிளானை வந்து கொஞ்சம் கெடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை கேள்விப்படுறோம். அதை பத்தி முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்த்துக்கலாம். யூஎஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா H1B விசா வந்து விசா ப்ராப்ளம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ப் அவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த H1B விசாக்கு எதிராக தான் இருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதும். அப்ப பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து லாரா இங்கிராம் அப்படின்ற இந்த நிருபருக்கு பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்ல வந்து எல்லாமே H1B விசான்றது எடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி அந்த விஷயம்லாம் பேசுவோம். இல்ல நமக்கு வந்து நாலேஜான பீப்புள் வந்து வேலைக்கு வேணும், யூஎஸ்க்கு வந்து நாலேஜான பீப்புள் வந்து வேலைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவங்க சொல்ல, அதுக்கு லாரா இங்கிராம் சொல்ல, இல்ல நம்ம கிட்ட வந்து நல்ல டேலண்டடான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்றப்ப ட்ரம்ப் அவங்க சொல்றாங்க, நோ யூ டோன்ட் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்ட வந்து அவ்வளவு டேலண்டடான பீப்புள்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு நிறைய எடுத்துக்காட்டுலாம் சொல்றாரு. டக்குன்னு போயிட்டு ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனை கூட்டு போயிட்டு நீங்க வந்து இந்த நியூக்ளியர் பாம்பை செய்யுங்க, இந்த பாம்பை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அவங்களால டக்குன்னு செய்ய முடியாது. ஸோ அந்த டேலண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் தேவைதான் படுது. அதை நம்ம வெளியே வந்து கொண்டு வந்துட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சீப் லேபரை கொண்டு வந்து நீங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பு இழக்க வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க சீப் லேபரை கொண்டு வரக்கூடாது, நான் வந்து $8,500 இருந்தா நான் $1,00,000 மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொன்னாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே வந்து பழைய சேனல் 11% தான் அந்த ஜியோ பாலிடிக்ஸ் போட்டு இருந்தோம். அந்த சேனல்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க அப்பயே வந்து தண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ரிப்பப்ளிகன் சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாகா சப்போர்ட்டர்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 100% எதிர்ப்பு தெரிவிச்சுதான் அந்த தெரிவிச்சவங்களா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு போட்டவங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த அழுத்தம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு யூஎஸ் பிரசிடென்டா யூஎஸ்க்கு டேலண்ட் வேணும், யூஎஸ் கண்ட்ரியை வந்து வளர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த டேலண்ட்ஸ் வேணும் அப்படின்றது இந்த யூஎஸ் பதவியினால மத்ததுக்கு இந்த பக்கம் அடியும், பாகா சப்போர்ட்டர்ஸ்னால இந்த பக்கம் அடியும்னால அவருக்கு 2 பக்கம் அடி வந்துட்டு இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் செனட்டரா இருக்கக்கூடிய டெய்லர் கிரீன் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ட்ரம்ப் அவங்களுக்கு ரொம்ப வந்து ஏற்கனவே ட்ரம்ப் அவங்க சொல்லக்கூடிய இந்த பாலிசிஸ் எல்லாம் வந்து ட்ரம்ப் அவங்க ஆட்சி வந்தது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. ட்ரம்ப் அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செனட்டர் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் கேத்தலிக் பிஷப் அப்படின்னு சொல்லிட்டு UNCCB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஷப் அமைப்பு பாத்தீங்கன்னா கேத்தலிக் பிஷப் அமைப்பு பாத்தீங்கன்னா அவங்க அந்த கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் கிடையாது. அதான் அவங்க இமிகிரன்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லல, வரக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு நாடுன்னு இருந்தா அதுக்கு பார்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பார்டர்னு இருந்தா அதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு வந்து முடிவு பண்ணணும். அதுல நாங்க தலையிட மாட்டோம். பட் ஆனா நம்ம இப்ப பார்த்திருந்தோம் இந்த C-17 ஏர்கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து ஒரு 2 தடவை விமானம் வந்து இறக்கினா 3 தடவை இறக்கிதான் சொல்றாங்க. 2 தடவை பஞ்சாப்ல 2வது தடவை வந்து பஞ்சாப்ல இருக்கும் வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சிஎம்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாரு. என்ன எங்க நாடு தான் வந்து என்ன ஒரு கிடங்கு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த டீபோர்டேஷன் பண்ணதெல்லாம் வந்து இந்தியால நிறைய பேசப்படுது. ராகுல் காந்தி மேல பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பார்த்தோம். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டா வந்து செஞ்சதுலேயே டீசெண்டா ஃபெயிலிலேயே வந்து 33 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னா 32 மார்க் ஃபெயிலே நான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நிதர்சனமா உண்மை என்னன்னா நமக்கு ஒரு நல்ல மரியாதையோட வந்தோம். பட் ஆனா இங்க மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ இன்கம் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மரியாதை அப்படின்றது ரொம்ப கம்மியா ரொம்ப டக்குன்னு டிபோர்டேஷன் வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க நாட்டுக்கு அனுப்புற மாதிரி அமைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷப் அமைப்பு வந்து பாத்துட்டு இருந்தவங்க ஸோ இது வந்து பாக்குறாங்க. டக்குன்னு வந்து ஸ்கூலுக்கு வெளியே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பசங்க இருக்காங்க ஏதோ ஒரு இல்லீகல் இமிகிரேட் அந்த சைட் போயிட்டு இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஸ்கூலுக்கு வெளியே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், டக்குன்னு சின்ன வயசுல ட்ராமா ஏற்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த சர்ச் வெளியே இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, சர்ச் உள்ள இருந்து கிடையாது, சர்ச் வெளியே இருந்து டக்குன்னு தூக்கிட்டு போறது இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ்ல இருந்து இந்த மாதிரி அரசு எல்லாம் பண்றீங்க. அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த டிபோர்டேஷன்றத பண்ணுங்க, பட் ஆனா மனிதாபிய ரீதியா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கண்டனங்களா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா UNSC-ல இந்த பாலஸ்தீன் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவங்க இந்த ரிலீஃப் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாடுகள் வந்து அங்க வகிப்பாங்க. அவங்க வந்து மானிட்டர் பண்ணி பாத்தீங்கன்னா பாலஸ்தீன்ல வந்து ஒரு சின்ன கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, எலக்டட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களோட இந்த யூஎஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் கவர்னன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அங்க ஆட்சி செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களா சொன்னாங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பத்துல சொன்னாலும் மறைமுகமா உங்களோட ஆள் தான் வந்து வைப்பீங்க,
மறைமுகமா நீங்க வந்து காசா வந்து பாத்தீங்கன்னா அந்த காசா ஸ்ட்ரிப்பை வந்து ட்ரம்ப் அவங்க ஏற்கனவே ஒரு ரியல் எஸ்டேட் அப்பவே வந்து ஏஐ வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. அங்க வந்து இப்போ எய்ட் கொடுக்கணும், அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்னு மனிதாபிரிய ஹியூமனிட்டரி எய்ட் மனிதாபிமானிய உதவிகள் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து தடை வச்சிருக்காங்க. பட் ஆனா அதுக்கு தடையெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்றதுக்கா யூஎன்ல வந்து யூஎஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள பூந்து இல்ல இதுல வந்து இந்த 20 நாடுகள்ல வந்து யூஎன்னும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. 2 பேரும் யூஎன்ல ஒரு பெர்மனன்ட் மெம்பர்னால 2 பேரும் ஒருமிச்ச கருத்தோட இருக்கிறாங்கன்ற பட்சத்துலதான் இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு இந்த ரிலீஃப் அப்படின்றத பேசுறோம். சோ வந்து 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல வந்து இப்ப புட்டின் அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனிதாபிய ரீதியா சொல்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அது இஸ்ரேல கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இஸ்ரேல் அடிக்கிற மாதிரியான விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ் அவங்க ஒத்து போவாங்களா அப்படின்னா ஒத்து போக மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து யூஎஸ் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் மக்கள் மத்தியில நல்ல பேரும் உலக மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்குவாங்க. யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கெட்ட பேர் வாங்குவாங்க. இது வந்து ஒரு ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஏகப்பட்ட உலக செய்திகளை நம்ம சேனல்ல பார்த்துட்டே இருக்க. இந்த சேனலை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.